ஹாய் குடீஸ், நம்ம இன்னைக்கு 70 நொடி ஸ்டோரியில் தன்னம்பிக்கை வாங்க பார்க்கலாம். பாபு தன்னோட தொழிலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. அவரை சுற்றி எப்பயுமே நண்பர்கள் உறவினர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. அவர் பார்க்காத பேர் புகழ் எதுவுமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் அவருடைய தொழில் நஷ்டமாகுது. நஷ்டத்தில் அவருடைய வீடு பணம் எல்லாமே போயிடுது. அவரை சுற்றி இருந்த உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே போயிட்டாங்க. அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் தெருவில் ஒரு ஓரமாக மனவேதனையோட உட்காந்துருக்காரு. அவருக்கு எதுக்கு ஒரு குப்பை தொட்டி இருக்குது அதையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் அந்த குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பழைய பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு நபர் அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாரு. திரும்பியும் ஒருத்தர் வராரு, தனக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. அதுக்கும் பின்னாடி ஒரு நாய் வருது. எச்சில் இலையில இருக்கிற அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு போயிடுது. கடைசியா ஒரு பசு வந்து குப்பையில கடந்த அந்த பச்சை இலையை சாப்பிட்டு தன் பசியை போக்கிக்குது. இதை பார்த்துட்டு இருந்த பாபு மனசுல என்ன தோணுது அப்படின்னா, ஒரு சின்ன குப்பை தொட்டியில இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்கள் என்றால் பறந்து விரிந்து கிடக்கும் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாதா? இந்த தோல்விதான் என்னோட படிக்கற்கள், இதை மிதித்து நான் மேலே வருவேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோட தன் பழைய தொழில தொடங்க போயிட்டாரு. ஹாய் குடீஸ், இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, தோல்வியை பார்க்காத மனிதர்களே இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அதனால நமக்கு தோல்விகள் வரும்போது அதை நினைச்சு வருத்தப்பட்டு அங்கேயே நின்றுடாம முயற்சி செஞ்சு அந்த தோல்வியை வெற்றியா மாத்தலாம். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.